ஹலோ டெவலப்பர்ஸ் வெல்கம் பேக் டு K64. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா ரியாக்டில் புதுசாக பப்ளிஷ் ஆயிருக்க ஒரு ஹூக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஹூக் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் ஸ்டேட் ஹூக் என்ன பண்ணுமோ எக்ஸாக்டாக அதை அப்படியே பண்ணும் ஃபார் லோக்கல் ஸ்டேட்டுக்கு. பட் நம்ம இந்த யூசர்ஸ் ஹூக் வச்சு என்னெல்லாம் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா லோக்கல் ஸ்டேட்டையும் கண்ட்ரோல் பண்ணலாம், சேம் டைம் குளோபல் ஸ்டேட்டையுமே கண்ட்ரோல் பண்ணலாம். நம்ம நார்மலாக குளோபல் ஸ்டேட் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவோம்னா டேட்டா கான்டெக்ஸ் யூஸ் பண்ணுவோம், இல்லைனா ஸ்டோரு, ப்ரொவைடர், ரெடக்ஸு, சூஸ்டன் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த லைப்ரரியில் பார்த்தீங்கன்னா லைப்ரரியில் ஒரு பேக்கேஜ், இந்த பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அது எதுவுமே தேவையில்லை. ஒரு ப்ரொவைடர் தேவையில்லை, கான்டெக்ஸ் தேவையில்லை, இது மாதிரி எதுவுமே இல்லாமல் குளோபல் ஸ்டேட்டை ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியுது. இதை வந்து நம்ம வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு இப்போ பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது நம்மளோட கோட் பேஸ் ரெடியாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ நீங்கள் npm.jsல யூஸ் எஸ் ரியாக்ட் இந்த மாதிரி சர்ச் பண்ணிங்கன்னா இது வந்து வரும். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக டாக்குமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுலேருந்து ஃபுல்லாகவே டாக்குமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதில் இந்த பேஜ்லேயுமே டாக்குமெண்டேஷன் ஃபுல்லாக பார்த்துக்கலாம். ஸோ இவங்க வந்து வெப் பேஜுமே கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து அதுலேயுமே செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? நான் வந்து இப்போ வெப் பேஜ் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்களோட வெப் பேஜ். ஸோ டாக்குமெண்டேஷன் சூப்பராகவே இருக்குது. ஸோ எவ்வளோ ஈஸியாக யூஸ் பண்ணலாம், இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இது யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம டேரெக்டாக வந்து யூஸ் ஸ்டேட்டை வச்சு இதை கம்பேர் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் நம்ம டேரெக்டாக கோட் போயிடலாம். இங்கே வந்து நான் ஒரு ஹெட்டர் காம்பனன்ட் வச்சுருக்கேன். ஸோ கோட் பேஸில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காம்பனன்ட் வச்சுருக்கேன், அது ஒரு ஹெட்டர் காம்பனன்ட்டு. தென் நார்மலாக நம்மளோட ஆப் காம்பனன்ட் இருக்குது. ஸோ இப்போ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ். ஓகேவா? ஸோ ஹெட்டரை வந்து நம்ம உள்ளே யூஸ் பண்ணியிருக்கோம், பட் நம்ம ப்ராப் ட்ரில்லிங் பண்ண போகிறது இல்லை. ஓகேவா? ஸோ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு கவுண்டர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ கான்ஸ்ட் நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா யூஸ் ஸ்டேட் வச்சு 0 அப்படின்னு வச்சிட்டேன். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நான் ஹெட்டர் காம்பனண்ட்டில் எதுவுமே பண்ணலை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ஆப் காம்பனண்ட்டில் ஹெட்டரை வந்து வைக்க போகிறோம். ஓகேவா? ஓகே, நான் ஒரு h1 வச்சுக்கிறேன். h1ல கவுண்ட் வச்சுக்கிட்டாச்சு. ஓகேவா? ஸோ தென் இதுக்கு ஆப்ஷன்ஸ் பட்டன்ஸ்லாம் வைக்கணுங்களா? ஸோ அதுக்காக ரெண்டு மூணு பட்டன் எழுதிக்கிறேன். ஸோ ஒரு இன்க்ரிமெண்ட் பட்டன் எழுதிக்கிறேன், ஒரு டிக்ரிமெண்ட் பட்டன் எழுதிக்கிறேன், ஒரு ரீசெட் பட்டன் எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நான் ஃப்ளெக்ஸில் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் பட்டன், டிக்ரிமெண்ட் பட்டன், ரீசெட் பட்டன் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் இங்கே வந்து கர்சர் பாயிண்டர் கொடுத்தோம்னா நமக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதை நான் காப்பி பண்ணி எல்லா இடத்துலையும் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போது நம்ம நார்மலாக ஒரு கவுண்டர் எழுதியிருக்கோம். ஓகேவா? இன்க்ரிமெண்ட் பண்ணால் இன்க்ரிமெண்ட் ஆகும், டிக்ரிமெண்ட் ஆகும், ரீசெட் பண்ணால் 0 ஆயிரும். ஸோ இது வந்து நார்மல் கவுண்டர் என்ன வச்சுருக்கோம்னா யூஸ் ஸ்டேட் வச்சு எழுதியிருக்கோம். ஓகேவா? இந்த சேம் ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேவா? ஸோ இதே சேம் ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஹெட்டர்லையும் எழுத போகிறோம். ஸோ ஹெட்டர்லையும் இங்கே வந்து ஒரு கவுண்டர் வைக்க போகிறோம். ஓகேவா? ஸோ நான் அதனால் இங்கேருந்தே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ ஹெட்டரில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சேம் வைக்க போகிறோம். ஸோ யூஸ் ஸ்டேட் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்ட்டா ஓகேவா? ஸோ இங்கே வந்து கவுண்ட் வச்சாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கவுண்ட் இருக்குது, அதை கிளிக் பண்ண இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இங்கே தனியாக இன்க்ரீஸ் ஆகுது, இங்கே தனியாக இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ நம்ம இந்த மாதிரி வைக்காமல் இதை என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அங்கேயுமே 3 பட்டன் வந்து தனித்தனியாக வச்சிடலாம். ஓகேவா? அப்படி வச்சுட்டா நமக்கு என்ன இருக்கும், இன்னும் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வந்து ரிலேட் பண்ணிக்கிற இன்னும் ஈஸியாகவே இருக்கும். ஓகே, இப்போ வந்து ஒரு ப்ளஸ் பட்டன் வச்சுருக்கோம், ஒரு மைனஸ் பட்டன் வச்சுருக்கோம், ஒரு ரீசெட் பட்டன் வச்சிடலாம். இப்போ வந்து ஒரு ரீசெட் பட்டன் வச்சு ரீசெட் பண்ணது 0 ஆயிடுது. ஸோ இப்போ வந்து இது ஆப் காம்பனண்ட்டில் உள்ள கவுண்டர், இது வந்து ஹெட்டரில் உள்ள கவுண்டர். இப்போ நம்ம யூஸ் ஸ்டேட் யூஸ் பண்ணியிருக்கோம், ரெண்டு கவுண்டருமே செப்பரேட்டாக ஒர்க் ஆகுது. ஆனால் இங்கே என்னோட ரெக்யர்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா
நான் இங்கே உள்ள இன்க்ரிமெண்ட் பட்டனை கிளிக் பண்ணால் இந்த 2 இடமும் மாறணும். அதே மாதிரி இந்த இடத்துல உள்ள ரீசெட் பட்டனை கிளிக் பண்ணால் ரெண்டுமே 0 ஆகணும். ஸோ அப்படி நம்ம பண்ணணும்னா நம்ம நார்மல் டேஸில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கவுண்ட்டை வந்து இங்கே இப்படி கிரியேட் பண்ணாமல் என்ன பண்ணியிருப்போம், இங்கே வந்து ப்ராப் ட்ரில்லிங் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு பண்ணலாம். உங்களுக்கு யூஸ் ஸ்டேட்டில் திரும்பலாம் கவுண்ட்டுக்கு வந்து ஸோ நம்ம கவுண்ட் அனுப்பிடலாம். அதே மாதிரி செட் கவுண்ட்டுக்கு செட் கவுண்ட் அனுப்பிடலாம். ஓகேவா? ஸோ கவுண்ட் இங்கே நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, இங்கே ட்ரில் பண்ணி வாங்கிடலாம். கவுண்ட் கமா செட் கவுண்ட் இதை நம்ம கமெண்ட் பண்ணிடலாம். ஓகே, இங்கே வந்து நம்ம டைப் ஸ்பெசிஃபை பண்ணல. ஸோ கவுண்ட்டுங்கிறது நம்பர். ஓகே, டைப் ஸ்பெசிஃபை பண்ணணும், இப்படி பண்ணக்கூடாது. ஸோ கவுண்ட்டுங்கிறது வந்து நம்ம நம்பர், செட் கவுண்ட்டுங்கிறது என்னன்னா நம்மளோட மெத்தட். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து இப்போ வந்து என்ன பண்ணியாச்சு அப்படின்னா, ரெண்டு பக்கமே இப்போ இது இங்கேருந்து எடுத்துட்டோம்னா ஸோ அந்த வார்னிங் போயிடும். இப்போ வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே கிளிக் பண்ணாலும் இங்கே மாறிடுது. இதுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, ப்ராப் ட்ரில்லிங் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ இந்த ப்ராப் ட்ரில்லிங் பண்ணாமலேயே யூஸ்எக்ஸ் ஹூக்கை வச்சு, அதாவது யூஸ்எஸ் ஹூக்கை வச்சு நம்மளால இதை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ யூஸ்எஸ் ஹூக் வந்து நார்மலாக 2 டைப்பில் ஒர்க் ஆகும். ஒன்று சொன்னது பார்த்தீங்கன்னா, ஒன்று லோக்கல் ஸ்டேட், இன்னொன்று குளோபல் ஸ்டேட். ஸோ லோக்கல் ஸ்டேட் எப்படி ஒர்க் ஆகும்னா, நம்ம யூஸ் ஸ்டேட் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஸோ நம்ம இப்போ இந்த இடத்துல யூஸ் ஸ்டேட் யூஸ் பண்ணியிருக்கிறது பதிலாக யூஸ்எஸ் யூஸ் பண்ணியாச்சுன்னா இப்போ பாருங்க, அவ்வளவுதான். இப்போ யூஸ்எஸ் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சேம் தான். யூஸ் ஸ்டேட் எப்படி ஒர்க் ஆனிச்சோ அதே மாதிரி தான் இதுவும் ஒர்க் ஆக போகுது. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம இந்த ப்ராப் ட்ரில்லிங்லாம் எடுத்துட்டு யூசர்ஸ் ஹூக் வச்சு எப்படி குளோபலாக அந்த ஸ்டேட் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ஓகே, நான் வந்து என்ன பண்ணிட போகிறேன் அப்படின்னா, இது எல்லாத்தையுமே எடுத்துடுறேன். ஸோ இங்கே இதை அன்கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ யூஸ் ஸ்டேட்டுக்கு பதிலாக என்ன பண்ணிடுறேன்னா யூஸ் எஸ்ஸை கால் பண்ணிடுறேன். ஸோ இங்கே சரியாயிடுச்சு. ஸோ அதே மாதிரி இங்கே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதெல்லாம் எடுத்துக்கிறேன். ப்ராப் ட்ரில்லிங் நான் பண்ண போகிறது இல்லை. ஸோ இப்போ நம்ம ரெண்டு பக்கமே யூசர்ஸுக்கு தனித்தனியாக வச்சிருக்கிறதுனால நம்ம இங்கே இன்க்ரிமெண்ட்னா அங்கே ஆகாது, இங்கே இன்க்ரிமெண்ட் ரெண்டுமே தனித்தனியாக ஒர்க் ஆகுது. இப்போ ரெண்டையுமே நான் ஒரே மாதிரி ஒர்க் பண்ண வைக்கிறேன். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒன்றுமே கிடையாது. நம்ம யூசஸில் நம்ம வேல்யூவை எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. நம்ம வந்து இங்கே வேல்யூ கீ இந்த ஆப்ஜெக்ட் ஃபார்மேஷனில் நம்ம வந்து கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து குளோபலாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்றுமே இல்லை, நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த 0 இருக்கிற இடத்துல என்ன பண்ணுறேன், ஒரு ஆப்ஜெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஸோ வேல்யூ அப்படிங்கிறதுல 0 போட்டுக்கிறேன், கமா கீ போடுறேன். கீ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா குளோபல் கவுண்ட் அப்படின்ட்டு ஒரு கீ வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இதே வேல்யூ கீயை நான் என்ன பண்ண போகிறேன், இங்கேயும் கொடுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ இங்கே அதே மாதிரி வேல்யூ 0 கொடுத்துட்டேன். ஸோ கீ வந்து என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா குளோபல் கவுண்ட். ஸோ இந்த கீ தான் முக்கியம். இந்த கீ வந்து நீங்கள் ஒரே மாதிரி கொடுத்தாச்சுன்னா அது என்ன ஆயிரும்னா குளோபல் ஸ்டேட்டாக கன்வெர்ட் ஆயிரும். ஓகேவா? இப்போ நம்ம பாருங்கள், இங்கே இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன், மேலே இன்க்ரிமெண்ட் ஆகும், கீழே இன்க்ரிமெண்ட் ஆகும். டிக்ரிமெண்ட்டாக மேலே ஆகும், கீழே ஆகும், ரீசெட் பண்ணால் 2 பக்கம் ஆயிரும். ஸோ இங்கேருந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இது வந்து கீ தான் மேட்டர். ஓகேவா? ஸோ கீ மேட்டர்ஸ். இப்போ நம்ம கீயை வந்து இங்கே வந்து இஆர் அப்படின்னு மாற்றிடலாம். இப்போ நம்ம போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா செக் பண்ணி பார்த்தோம்னா கீ சேமாக இல்லை. ஏன்னா இங்கே நம்ம கவுண்டர்னு கீ வச்சுருக்கோம், இங்கே வந்து கவுண்ட்னு கீ வச்சுருக்கோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 பக்கமும் வரலை. ஸோ நம்ம இங்கே மறுக்கா கவுண்ட் அப்படின்னு மாற்றியாச்சுன்னா சேவ் பண்ணிட்டு இப்போ நம்ம போய் இன்க்ரிமெண்ட் பண்ணியாச்சுன்னா இன்க்ரிமெண்ட் ஆகுது, டிக்ரிமெண்ட் ஆகுது. ஓகேவா? இப்போ நம்ம ரீசெட் பண்ணிடலாம். ரீசெட் பண்ணிவிட்டு இங்கே வேல்யூ 0ன்னு வச்சுருக்கோம், இந்த இடத்துல என்ன பண்ணிடலாம் வேல்யூ 10ன்னு வச்சிடலாம். ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணிட்டு பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா வேல்யூ 0ன்னு தான் இருக்குது. ஸோ இப்போ இன்க்ரிமெண்ட் பண்ணியாச்சு, டிக்ரிமெண்ட் பண்ணியாச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் வேல்யூ 10ன்னு வைக்கிறேன். 10 வச்சாச்சு. இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இட்ஸ் ஓகே, நம்ம ஒரு இடத்துல வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு ரீஃப்ரெஷ் பண்ணலாம். 0 வச்சாச்சு. நான் இப்போ பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். என்ன வேல்யூ வருதுன்னா 0 தான் வருது. ஓகேவா? ஸோ 10 வந்து வரலை. ஓகே, இப்போ இந்த இடத்துல 10 வைக்கலாம். 10 வச்சுட்டு இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே வந்து 10 வருது. ஏன்னா இங்கே தான் நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் கால் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நம்ம ஃபஸ்ட் டைம் எந்த இடத்துல கால் பண்ணுறோமோ அந்த இடத்துல தான் அது கவுண்ட் வந்து அசைன் ஆயிருக்கு, கரெக்டாக ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா?
ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம 20 குடுத்தாலுமே, நமக்கு அங்க இருக்க 10 தான் ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் கிட்டத்தட்ட பேரண்ட் மாரி ஒர்க் ஆகும். ஸோ இதை நீங்க எப்படி சென்ட்ரலைஸ்டா யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு, அவங்க டாக்குமெண்டேஷன்ல கிளியராவே குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க இந்த மாரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி யூஸ் பண்றது உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா, அந்த இடத்துல நம்ம வேல்யூஸ் வந்து மாத்தி மாத்தி குடுத்துருக்க வாய்ப்பு இருக்கு. சில டைம் வாய்ப்பு மாற இருக்கு. ஸோ அது அது ஒரு பிரச்சனையும் இல்லன்னாலுமே, அது சில இடத்துல ஒரு பிரச்சனையா கூட மாறலாம் அப்படிங்கிறதுக்காக, நீங்க சென்ட்ரலைஸ்டா யூஸ் பண்ணுங்க அப்படின்னு அவங்க டாக்குமெண்டேஷன்லயே சஜெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்ட்டு. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்டோர் அப்படின்ட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி, அங்க வந்து அவங்களோட அந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து டிஃபைன் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நம்ம ஸ்டோர் அப்படிங்கிறதுல குளோபல் கவுண்டர் வச்சிருக்காங்க. குளோபல் யூசர் அப்படின்ட்டு 2 வச்சு, அவங்க எடுத்து தேவையான இடத்துல எடுத்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மாரி நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, இன்னுமே பெட்டராவே இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ அத நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? ஓகே கூடஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல மீண்டும் சந்திக்கலாம். அதுவரைக்கு நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே. தேங்க் யூ. பாய்.